நல்லா கவனிங்க. எபிரேயர்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். நம்ம அவரோட கூட்டிட்டு போய் அவர் உன்னதங்களில் பிதாவோடு கூட உட்கார்ந்தாராம். நம்மளையும் அந்த இடத்துக்கு அழைக்கிறவர். எங்க? பிதாவோடு கூட அவருடைய வலது பார்சத்துல உட்காரும்படி. அதை தான் அழகா சொல்லப்பட்டிருக்கு, உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரைக்கும். கிறிஸ்துவுக்கு என்ன சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சுதந்திரத்துக்கு உடன் சுதந்திரராய் நாமளும் இன்னைக்கு இருக்கிறோம், விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராய் இருக்க. சொல்லுங்க, கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நல்ல உற்சாகமா சந்தோஷமா உணர்ந்து, கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை